சார் இப்போ தற்போது இருக்க சூழ்நிலையில வந்துட்டு அதிமுகல இருக்க எம்எல்ஏக்கள் வந்துட்டு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க? இது எப்படி சார் ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி அதிமுக அங்க இருந்து வெளியில வந்துட்டாங்க, திருப்பி கூட்டணி வைக்க சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அவங்களுக்கு என்ன பழி போடுறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்குன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படிதான் நம்ம பாக்குறோம். பழின்னு சொல்றீங்க, அதுக்கேத்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த நாள் அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி தப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய சதவீதத்தை விட இந்த சட்டமன்ற தேர்தல் நாங்க கூட வாங்கியிருக்கோம். அதாவது மும்முனை போட்டி மாதிரி அதிமுகலே மும்முனை போட்டி மாதிரி இருக்கு. இது வந்து ஃபைனலா யார்கிட்ட வரும்? தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் வாக்காளர்களுக்கு பணம் வந்து ஆறாக ஓடியது. பார்த்தா அதிமுக கூட நிறைய பணங்கள் செலவு பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப பாரம்பரியமான நல்ல எக்ஸ்பீரியன்ஸான இந்த கட்சி போய் கூட்டணி வச்சுக்கிற ஆதரவு குறையுது எந்த அளவுக்கு ஏற்று? முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற முதல் நாளே தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போய்விட்டது சொன்னது யாரு? அங்க கூட்டணியில போய் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்ததுனாலதான் அதிமுக தோல்வின்னு சொல்ல வரீங்களா? மேவரா சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் பிரமுகருமான அரசியல் விமர்சகர், அது மட்டும் இல்லாம பிரபல வழக்கறிஞருமான வைகை ஆனந்த் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன சார் ஒரே பயங்கர குழப்பத்துல போயிட்டு இருக்கு அரசியல், எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்விஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்துட்டு அதிமுகல முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எடப்பாடி ஐயாக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றோம். ஆமா, நானும் கட்சி உறுப்பினரா நானும் எங்கள் பொதுச் செயலாளருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுச் செயலாளருக்கு என்ன சார், எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, திமுகல போய் கூட்டணி வச்சு முதல்வராக வேணும்ன்ற அந்த ஒரு எண்ணத்துல போனதுனாலதான் நாங்க வந்துட்டு அவரு அந்த கட்சியில இருந்து விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவர் வந்து தன்னிச்சையா இந்த முடிவு எடுத்தாரா திமுக கூட்டணியை கூட வச்சு முதலமைச்சரா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி? அதாவது அரசியல்ல வந்து அவங்க பேசுறவங்க பொதுச்செயலாளராக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே பெரியவங்க. நாங்க வந்து எங்களை போன்றவர்கள் சாதாரண தொண்டர்கள். அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இது வதந்திகளாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனால தொண்டர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் நான் இங்க வந்து இதன் மூலமா தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரச்சனைகளும் வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு வந்து அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கட்சி பிளவுபடவில்லை அப்படிங்கிறது தெளிவாக கூறியிருக்கிறார். அதே மாதிரி அண்ணன் சிவி சண்முகமா இருக்கட்டும், எடப்பாடியாராக இருக்கட்டும், எல்லாமே வந்து கட்சி உடையிறதுக்கு வழிவகுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதா என் போன்ற தொண்டர்கள் வந்து கோடிக்கணக்கான தொண்டர்களோட எண்ணங்களும் அதுதான் அப்படிங்கறத நான் இதன் மூலியமா தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனா இப்போ நான் கண் கூட நம்ம பார்த்தோம், மே ரிசல்ட் அன்னைக்கு மே 4 ரிசல்ட் வரும்போது எல்லாரும் ஒரு படபடப்பா தான் இருந்தாங்க. என்ன ஆகும், எந்த கூட்டணி எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு, நம்ம அந்த சீட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சோ லாஸ்ட் மினிட்ல என்ன ஆச்சு, திமுக அவங்களுடைய எவ்வளவு சீட் எடுத்தாங்கன்னு தெரியும், அதிமுக எவ்வளவு எடுத்தாங்க தெரியும், தமிழக வெற்றி கழகம் அது எவ்வளவு நம்ம கண் கூட பார்த்துட்டு இருந்தோம். சடனா வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதாவது எடப்பாடி அவரும் வந்துட்டு முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர், அவர் வந்து கூட்டணி வைக்க போறாங்க, முதல்வர் ஆக இதுதான் வந்து பேசும் பொருளாவே இருந்து, இந்த விஷயம் வந்து பேசும் பொருளாவே இல்ல. இது எப்படி சார் ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி அதிமுக அங்க இருந்து வெளியில வந்துட்டாங்க, திருப்பி கூட்டணி வைக்க சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்? அதாவது இது வந்து ஒரு தப்பான நெரேட்டிவ் தான். அதாவது தேர்தலுக்கு முன்னும் இப்படி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக பல இந்த மாதிரி நெரேட்டிவ்கள் வந்து செட் செஞ்சாங்க. அதுதான் தேர்தல் முடிவுகள் வந்த அன்றிலிருந்து இன்றைய வரை அதே ஒரு இதுதான் பண்றாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, 108 தொகுதியில வந்து டிவிகே கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு. அதை யாருமே கொண்டாடவில்லை. மக்கள் வந்து பெருவாரியாக அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ திரு விஜய் அவர்களுக்கு தான் வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். அந்த கொண்டாட்டத்தை கூட அந்த கட்சி தொண்டர்கள் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடவில்லை அப்படிங்கறது வந்து யாருமே பேசல. இன்னொன்னு, ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம்னு என்னென்னமோ சொன்னாங்க. பணத்தை வந்து வாரி இறைத்தார்கள் தேர்தலின் போது. அவங்களோட தோல்வியை பற்றி யாருமே பேசல. அதாவது இதுல பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியையும் கொண்டாடும் மனநிலைக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொண்டு போகல. அதே மாதிரி திமுக தோல்விங்கிறதையும் அவங்க வந்து
மறைத்திருக்கிறார்கள். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து திமுக தோல்வியை வந்து சேட்டலைட் சேனல்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு என்ன பழி போடுறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்குன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படிதான் நம்ம பாக்குறோம். பழின்னு சொல்றீங்க, அதுக்கேத்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த நாள் அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி தப்பான ஒரு நெரேட்டிவ் தான் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது வந்து திமுகவுக்கு எதிராக தோன்றிய ஒரு கட்சி, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, புரட்சித் தலைவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட கட்சி. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து ஒரு பேரியக்கமாக வளர்ந்த ஒரு கட்சி வந்து திமுகவோட கூட்டணி போகுது அப்படிங்கிறது வந்து அவர் அடிமட்ட தொண்டன் யாருமே நம்ப மாட்டார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதாவது இந்த மாதிரி ஒரு தப்பான நெரேட்டிவ் செட் பண்ணி திமுக வந்து இதுல வந்து உண்மையாலுமே படுதோல்வி அடைந்து இருக்கிறது. ஏன்னா நீங்க வாக்கு சதவீதத்தை பாத்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய சதவீதத்தை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்க கூட வாங்கியிருக்கோம். புரியுதுங்களா? அதே சமயம் சொல்றீங்களா? ஆமா, சதவீதத்தை பாருங்க. 2024 நாங்க பெற்ற சதவீதத்தை விட இப்ப வந்து நாங்க சதவீதம், அதாவது சீட்டு குறைஞ்சிருக்கலாம், சதவீதம் வந்து எங்களுக்கு வாக்கு வங்கி கூடி இருக்கிறது. அதே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு 4% வாக்கு வந்து குறைந்து இருக்கிறதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க அதிமுக பக்கம் பழியை போட்டு விட்டு அவங்க தப்பித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் நான் இதன் மூலியமா கூறிக்கொள்கிறேன். இல்ல, நீங்க பழின்னு சொல்ல முடியாது சார். இப்ப யாருமே பழி போடுற சிச்சுவேஷன்ல இல்ல. தப்பான நெரேட்டிவ் செட் பண்றது இல்ல, அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்கிறதுதான் உண்மை. புரியுதுங்களா? அது ஏதோ 2ஆம் கட்டத்துல முன்னாள் மந்திரிகளுக்கும் சரி அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு சில மன கசப்புகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையில் வர்றப்ப ஒரு வாதங்கள் நடந்திருக்கலாம். இதை உடனே அப்படியே பூசி மூலிகை இவங்க அந்த சேட்டலைட் சேனல்ஸ் தான் ஒரு மாதிரி கொண்டு போறாங்களே தவிர இன்னைக்கு கூட அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிளவு என்பதே கிடையாதுன்னு இருக்காங்க. அதை எத்தனை பேர் சொல்றாங்க, எத்தனை பேர் பேசுறாங்க? அண்ணன் சி.வி. சண்முகமும் அதே தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? அதனால வந்து இப்ப இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலை விலகும், மீண்டும் ஒரு எழுச்சி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாபெரும் ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ தற்போது இருக்க சூழ்நிலையில வந்துட்டு அதிமுக இருக்க எம்எல்ஏக்கள் வந்துட்டு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க? எடப்பாடி ஐயா அவருங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்களா, இல்ல எஸ்பி வேலுமணி, இல்ல சி.வி. சண்முகம் சார் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல? அதாவது இன்றைக்கு இப்ப நம்ம பேசுற இந்த சூழ்நிலையில வந்து 2 பிரிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. இது சீர்படுத்தப்படும், சரி செய்யப்படும் அப்படிங்கிறது உண்மை. அதுக்குரிய முயற்சிகள் தான் கட்சி முன்னோடிகள் வந்து கட்சி தலைவர்கள் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் உண்மை. இப்ப 2 ஃபேக்டர் இருக்கிறது, 2 ஃபேக்ஷன் இருக்கிறது உண்மை, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கிடையில வந்துட்டு பொதுச் செயலாளர்ன்ற அந்த பொறுப்பு, அதுல வந்து பல பேர் போட்டி போடுறாங்க. அதாவது மும்முனை போட்டி மாதிரி அதிமுகலே மும்முனை போட்டி மாதிரி இருக்கு. இது வந்து ஃபைனலா யார்கிட்ட வரும்? இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க 2 ஃபேக்ஷனா இருக்கிறது நம்ம சொல்லிட்டோம். இப்ப யாராவது பொதுச் செயலாளர் போஸ்டிங் வந்து இப்ப அண்ணன் சி.வி. சண்முகமா இருக்கட்டும், அண்ணன் எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், அவங்க யாராவது கிளைம் பண்ணாங்களா? இந்த நிமிடம் வரை அதை பத்தி அந்த பேச்சே வரல. புரியுதுங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இது ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும். அதே மாதிரி அவங்க யாருமே கிளைம் பண்ணலையே. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்போமா வேண்டாமுங்கிறது தான் இப்போ ஒரு சர்ச்சை இருக்கு. அதுலதான் 2 ஃபேக்ஷனா இருக்காங்கிறதா உண்மையை தவிர கழகத்துக்கு வந்து பொதுச் செயலாளர் யாருங்கிறது வந்து யாருமே கொஸ்டின் பண்ணல அப்படிங்கிறத நான் இதன் மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொஸ்டின் ஏன் நான் கேட்கிறோம்னா, இப்ப தொடர்ந்து வந்து அதிமுக தோல்விதான் சந்திச்சிட்டு இருக்கு. எடப்பாடி ஐயா வந்துட்டு இதுல வந்ததுல இருந்து, இந்த கட்சியோடைய பொதுச் செயலாளரா வந்ததுல தொடர்ந்து தோல்வியில் தான் சந்திச்சுட்டு இருக்கு அதிமுக அப்படின்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அந்த கட்சியில இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி மனக்கவலையில, மனக்குழப்பத்துல இருக்காங்க. பொதுச் செயலாளர் வந்ததுல இருந்து இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த தேர்தலில் வந்து தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களே அதிகபட்சம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தவர் வந்து 72 வயதிலும் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம். அவரோட வேலையில வந்து ஏதாவது குறைபாடு இருந்ததா? வேட்பாளர் தேர்வா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு இதா ஒரு சுற்றி சுழன்றி எல்லாம் தேர்தல் பணி ஆற்றி கொண்டு இருந்தார். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி போற பக்கம்லாம் ஒவ்வொரு அந்த ஏரியால என்ன பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் பேசி அங்க இருக்க விவசாயிகளா இருக்கட்டும், வியாபாரிகள் எல்லாத்தையும் பேசி எல்லாமே பண்ணார். இப்ப இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுனால இந்த இதுல வந்து ஒரு பேரழிமா தான் அது வந்து அடிச்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிறதா உண்மையை தவிர அவரோட உழைப்புக்கான வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் அவர் உழைத்தார் அப்படிங்கிறதா நிஜம். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்ததுனாலதான் அதிமுக தோல்வின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாங்க. ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மக்களோட மனநிலை திமுகவிற்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருந்தது. அந்த மக்கள் விரோத போக்கு ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இருந்தது. அந்த வாக்குகள் வந்து திரு விஜய் அவர்கள் பெற்று விட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்படிதான் நான் பாக்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து மக்கள் வந்து கொதிப்படைந்திருந்தார்கள் பாக்குறோம். அந்த வாக்குகள் வந்து மக்களுக்கு, அரசாங்கத்திற்கு எதிரான வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான வாக்குகள் வந்து விஜய் அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.
சரி, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க வச்சுக்கிறோம். இப்ப வந்துட்டு திராவிட கட்சி இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க மேல வந்துட்டு மக்கள் வந்து ரொம்ப ஒரு கசப்பான ஒரு இருந்தாங்க. அதனாலதான் வந்துட்டு உண்மை. இப்படி இவரு வின் பண்ணிட்டாரு. அப்ப ஏன் சார் இவர் 3வது இடத்துக்கு போனாங்க அதிமுக? அதுதாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இவர் போய் மக்களை பார்த்தாரு, மக்களுக்கு நன்மை செஞ்சாரு, விவசாயிகளுக்கு பார்த்தாருங்க. அப்ப அதிகப்படியான 2வது பிளேஸ்ல எல்லாம் வந்திருக்கணும் அதிமுக. வந்திருக்கணுங்க. அதான் அதான் சொல்றேன். ஏன் இவங்க வரல? வந்து மொத்த ஓட்டையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தேர்தலின் போது வந்து சார் 108 தானே சார் இல்லைங்க, எடுத்துட்டு போனாங்க. தேர்தலின் போது வந்து இப்ப எங்களுக்கும் டிஎம்கேக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் கிடையாது. ம். புரியுதுங்களா? அவங்க எவ்வளவு செலவு செஞ்சாங்கன்னு நீங்க பார்க்கணும். தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற பார்க்கணும். தமிழகம் முழுவதுமே பணம் வந்து ஆறாக ஓடியது. அப்படி பார்த்தா அதிமுகல கூட நிறைய பணங்கள் செலவு பண்ணிருக்காங்க இல்ல, சார். திமுக வந்து எவ்வளவு பண்ணாங்க நம்ம கண்கூட பாக்குறோம். புரியுதுங்களா? அவங்க இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு இது பண்ணி இவ்வளவு சீட்டு தான் ஆக்சுவலா வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல நினைக்கிறேன். திமுக செலவு பண்ணதை விட அதிமுக தான் எலெக்ஷன் டைம்ல நிறைய பணங்கள் செலவு இல்ல பண்ணிருக்காங்க. இல்ல அதுவும் ஊர் சைடுலாம் கொங்கு நாட்டு சைடுல நிறைய ஏங்க, நான் பண்ணிருக்காங்க. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போனேன். என்ன உங்களுக்கு எவ்வளவு நடந்தது? அதான் முதயே சொன்னாங்களே, அதாவது தேர்தலுக்கு முன்பே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 40 கோடி வரை வந்து போய் அந்தந்த தொகுதியில வந்து வச்சுட்டாங்க தேர்தல் செலவு பண்றதுக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு முதயே வந்தது. புரியுதுங்களா? அதுதான் அந்த தேர்தல் ஆணையம் வந்து ஸ்ட்ரிக்டா இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். நான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எத்தனை இடத்துல பணம் கொடுக்குறப்ப கம்ப்ளைண்ட் பண்ணப்ப எத்தனை பேரை பிடிச்சாங்க? இப்ப திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போட்டியிட்ட தொகுதியில வந்து 5000 வரைக்கும் கொடுத்தாங்க. அங்க தோல்வியத்தில் எங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனா அம்மன் அர்ஜுன் வந்து மறியலே பண்ணாரு. கையங்களமா பிடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மேல ஒரு கேஸ் இல்லை. அதே மாதிரி பிடிச்சி இது பண்றப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையத்துக்கு கரூரை சேர்ந்தவர்கள் 500 பேர் போனாங்களா எல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? புரியுதுங்களா? அதனால அந்த பணபலத்தால தான் அவங்க இவ்வளவு சீட்டு வந்திருக்காங்கிறதா உண்மை. சார் இதுக்கிடையில சி.வி. சண்முகம் சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்துட்டு தாவேகாவோட கூட்டணி கிடையாது. ஆனா நான் வெளியில இருந்து அவங்களுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இது வந்து எந்த நோக்கத்துல நம்ம பார்க்க, ஏன்னா அது வந்து புதுசா இப்பதான் ஆரம்பிச்சிருக்க ஒரு கட்சி. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கட்சி ஆரம்பிச்சு இப்ப முதல்வரா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இவங்க வந்து ரொம்ப பாரம்பரியமான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இந்த கட்சி போய் கூட்டணி வச்சுக்கிறேன் ஆதரவு கூட, இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள அதாவது முடியும்? இப்ப மக்களோட தீர்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ளணும். இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து அறுதி பெரும்பான்மை மக்கள் கொடுத்துருந்தா இந்த பேச்சுக்கே இடமில்லை. அவங்களுக்கு வந்து 108 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்படிங்கிறப்ப திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளை நம்பித்தான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த பார்டர்லாம் இருக்கிறாங்க. அந்த மெஜாரிட்டிக்கு அந்த பார்டர்லாம் இருக்காங்க. 118 தேவைன்னா 120 தான் இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் நமக்கு வெற்றியை தரவில்லை. 47 சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இருக்கு. ஒரு தார்மீக அடிப்படையில், புரியுதுங்களா, அவங்க வந்து கேட்கறாங்களோ இல்லையோ, நம்மளாம் ஆட்சி கட்டில வர முடியல. ஒரு தார்மீக அடிப்படையில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்து கவிழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தார்மீக அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த ஒரு இதில் ஈடுபட்டு இருக்குங்கிறத நான் பாக்குறேன். அண்ணன் சி.வி. சண்முகமும் அதான் சொல்றாங்க. அதுங்களாட்டி என்னென்னமோ சொல்றாங்க, 8 மந்திரி கேட்கறாங்க. பாத்தீங்களா? இதுதான் நான் சொல்றேன். இந்த நெரேட்டிவை செட் பண்றதுங்கிறது வந்து இதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப முதல் நாளே முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற முதல் நாளே தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு போய்விட்டதுன்னு சொன்னது யாரு? அங்க கூட்டணியில போய் ஆதரவு கொடுத்துருக்கிறவங்க. புரியுதுங்களா? அவங்க உடனே இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல அதுக்கான காரணத்தை வந்து ஆதவர்ஜுனா சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், எடுத்த உடனே, அதாவது அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, புதுசு எல்லாமே. அவங்க வந்து ஆட்சி கட்டல அவங்க எல்லாமே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா 108 பேர்ல வந்து கிட்டத்தட்ட 60-70% வந்து புதிய உறுப்பினர்கள். புரியுதுங்களா? அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு இது பண்ண அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாதான் அவங்க வந்து ஒரு சில இதெல்லாம் அந்த சின்ன சின்ன தவறுகள் தான் திருத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிறது. அதுங்களாட்டி அவசரப்பட்டு, அதாவது இவங்க பத்திரிகையில இந்த மாதிரி பேட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ அவங்க கூப்பிட்டு அவங்க தான் ஆதரவு கொடுத்துட்டாங்கல்ல. முதல்வர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க, நான் அடுத்ததில் நீங்க மாத்திக்காங்கன்னு சொல்றது இல்லைன்னா இருக்கு. அது ஏன் ஒரு பேசு பொருள் ஆக்குனாங்க அப்படிங்கறத நீங்க அதை பார்க்கணும். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அந்த ஒரு ஆட்சி வந்து கவிழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியது போல ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை முதல்வர் விஜய் அவர்கள் சந்தித்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த அரசை காப்பாற்றும் அப்படிங்கிறதா உண்மை. இதுல வந்து சார் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஒருபோதும் முடியாதுன்னு வந்துட்டு எஸ்பி வேலுமணி ஐயா வந்துட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இதை பத்தி இன்னும் வந்து எடப்பாடி ஐயா எதுவுமே பேசாம இருக்காங்க, அமைதியா இருக்காங்கன்ற மாதிரி பல பேர் கேள்வி கேட்கறாங்க. இல்லைங்க, பேச்சு, அதாவது நான் தான் சொன்ன மாதிரி முன்னால அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து 2 பக்கம் பேசிட்டு தான் இருக்காங்க. அதனால எடுத்த உடனே வந்து பொதுச்செயலாளர் வந்து பேசுறது வந்து முறையாக இருக்காது. ஏன்னா எல்லா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா OS மணியன் இருக்கிறாங்க, அண்ணன் KP முனுசாமி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்காங்க, பெருந்தலைவர்கள் அங்கேயும்
அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சுகமான முடிவு வரும் அப்படிங்கிறது தான் அதுல பார்க்கணும். எடுத்த உடனே இவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா உடனே அவங்க சொன்னாங்கன்னா இது வந்து விவாதம் வளர்ந்து கொண்டுதான் போகும். அதனால சுமூகமான ஒரு இலக்கமான சூழ்நிலை வரும் பொழுது அண்ணன் எடப்பாடியார் பேசுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி.